இப்போ நம்ம மிஷினில் ஜிபே பேமெண்ட் எப்படி நம்ம வாங்குறோன்றது நம்ம டெமோ காட்ட போகிறோம். இப்போது நம்ம டிக்கெட் இங்கே போய்ட்டு நம்ம டிக்கெட் கொடுக்குறோம். இப்போ சேலம்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு வாழப்பாடி வராரு. வாழப்பாடிக்கு வந்துட்டு டிக்கெட் ரூ. 21. இப்போ நான் ஜிபேல ஸ்கேன் பண்ண போகிறேன். இப்போ டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரூ. 21க்கு நம்ம ஜிபே ஸ்கேனர் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறேன். பேமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபே கூகுள் பே பிஸ்னஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம மெசேஜ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கூகுள் பே பிஸ்னஸ் பயன்படுத்தி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மெசேஜ் நம்ம ரிசீவ் பண்ணோன்னே நம்ம பிரிண்ட் கொடுத்துட்றோம். நமக்கு டிக்கெட் பிரிண்ட் ஆகிடும். இதே பேமெண்ட் வர லேட் ஆகுது, இல்லை பேமெண்ட் நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், கடைசியாக யார் பேமெண்ட் பண்ணாங்க தெரிஞ்சுக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே பேமெண்ட் காட்டும். ரூ. 21 ரிசீவ் வினோதி அப்படின்ற பேரில் நமக்கு கிடச்சிருக்கு. 12:56 கடைசியாக பேமெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம மெசேஜ் நம்ம பார்த்துக்கலாம். மறுபடியும் யாராவது ஜிபே பே கேட்குறோம், அதே ப்ரொசீஜர் தான். நார்மல் டிக்கெட்னா எத்தனை பேர் 2 பேர் டிக்கெட் கேட்குறோம், 2 பேர் டிக்கெட் நம்ம கொடுத்துக்கலாம். தேங்க்யூ.